அவர்களே, இப்பொழுது நம்ம தமிழின் இனிமைன்னு ஒரு பாடல் பார்த்தோம்ல. அந்த பாடலில் பாரதிதாசன் எதெல்லாம் இனிமை அப்படின்னு சொல்லியிருப்பார். முதல்ல என்ன இனிமை? கனியிடை ஏறிய சுளை. இப்போ பலாப்பழம் நம்மளுக்கு கிடைக்கல, பலாப்பழத்தில் உள்ள சுளை எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பாக இருக்கும்ல. அது மாதிரி இது மாதுளையில் உள்ள சுவை. அதுக்கு அடுத்தது என்ன பாட்டு? எது இனிப்பாக இருக்கும்? கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும். கரும்பு இருக்குல்ல, கரும்பும் நம்மளுக்கு இப்போ சீசன் முடிஞ்சிச்சதுனால கிடைக்கல. கரும்போட சாறு நீங்கள் கரும்பு குடிச்சிருக்கீங்களா? அது எவ்வளோ இனிப்பாக இருக்கும், அப்படி தானே? அதுக்கடுத்து என்னது? பனிமலர் ஏறிய தேன். இப்போ அந்த பூவெல்லாம் ஆளுக்கு ஒரு பூ கையில் எடுத்துக்கும். எது ஒன்று அந்த பின்னாடி உள்ள காம்பை எடுத்துட்டு பின்னாடி அதை உறிங்க வாயில் வச்சு உறிஞ்சிப்பார். காம்பை எடுத்துகிட்டு வாயில் உரி. யாருக்கெல்லாம் தேன் வந்தது? காம்பை பிச்சுட்டு அதை உரிங்க. தேன் வந்ததா? இனிப்பாக இருக்கா? பூவில் தேன் நிறைய, எந்தெந்த பூவிலலாம் தேன் எடுத்து உறிஞ்சினா, இந்த தும்பப்பூ நிறைய பூவில் பின்னாடி என்ன இருக்கும்? தேன் இருக்கும். சரி, எடுத்து அந்த தேனெல்லாம் சேகரித்து நிறைய தேனாக நம்ம மருந்துக்கெலாம் பயன்படுத்தல தேன். அந்த தேன் எவ்வளோ இனிப்பாக இருக்கும், அப்படி தானே? தேன் இனிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது காய்ச்சும் பாகிட ஏறிய சாறு. நம்ம பாகு காய்ச்சுவாங்களாம்மா, அந்த பண்டம்லாம் செய்கிறதுக்கு வெல்லம்லாம் போட்டு பாகு காய்ச்சுவாங்க. அது எப்படி இருக்கும்? இனிப்பாக தான் இருக்கும். அடுத்து நனி பசு நல்கிய பால் பசும்பால். நல்ல பசும்பால்னால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஏடுலாம் விழுந்திருக்கும், நல்லா சீனிலாம் போட்டு அது குடித்தா எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். அடுத்து தென்னை நல்கிய குளிர் இளநீர். இளநீர் குடிச்சிருக்கீங்களா? இனிப்பாக இருக்குமா? சரி, அதையும் பார்ப்போம். நம்ம ஒவ்வொன்று சுவைச்சு பார்ப்போம், சரியா? ஒன்று ஒன்றா சுவைப்போம். இந்தா இனிப்பாக இருக்கா பாரு. இது ஒரு கனியோட மாதுளை. அது மாதிரி பலாப்பழம், நிறைய பழங்கள் எப்படி இருக்கும்? இனி மாம்பழம் எல்லாம் எப்படி இருக்கும்? இனிப்பா இல்லையா? சரி, அடுத்து தேன் ஒரு சொட்டு கையில் வாங்கிட்டீங்க. எடுத்து சாப்பிட்டு பாரு தேனை. பாகு மண்டவில் பாகு போல பாகு அப்படியே வாயில தர இருக்கிற வரையும் பாகு இனிப்பா இருக்கா? பழம்லாம் செய்யறதுக்குலாம் இனிப்பாக இருக்கிறதுக்கு வெள்ளத்தில் பாகு எடுத்து சில குளக்கட்டை அந்த மாதிரி. அடுத்து நனிப்பசு பொழியும் பால், பசும்பால். நல்ல பசும்பால் இருக்கா? சீனி சர்க்கரையும் போட்டுட்டு நம்ம சீனி சர்க்கரை சூடாக இருக்கும். நல்லா இருக்கா? காட்டுறதுக்கு டீச்சர் கிட்ட சொல்லட்டுமா? இல்லை. சரி, அடுத்து இதெல்லாம் இனிப்பாக சாப்பிட்டதுனால இது இனிப்பு தான். எனக்கு இது பண்ணணும். இளநீர் வந்து போடல. சரி, காட்டு. இனிக்குது. அதோட இது முதல்ல குடிச்சிட்டோம். இந்த இனிப்பெல்லாம் இது பண்ணதுனால தனியாக நம்ம இளநீர் குடிக்கணும். இனிப்பாக இருக்கும்ல. தேங்காய் தண்ணி இளநீர் இனிப்பாக நீங்கள் சாப்பிட்டதால இதெல்லாம் இனிமையானது. இதை விட வேற இதெல்லாம் இனிப்பாக இருக்கும். பாரதிதாசன் இதெல்லாம் இனிமையானதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேற இதெல்லாம் இனிப்பாக இருக்கும். மிட்டாயெல்லாம் சாப்பிடுவீங்க? மிட்டாய் இனிப்பாக இருக்கா?
மிட்டாய் இனிப்பா இருக்கா சாப்பிடுவோம். அதே மாதிரி இது ஒரு பாதாம் பவுடர். நம்ம பால் இருக்குல்ல, பாலில் இதையும் ஆற்றி குடிக்கலாம். பாதாமை பவுடர் பண்ணி அது இனிப்பு செஞ்சுருக்கோம். இதுவும் இனிப்பு தான். பாரதிதாசன் நிறைய இனிப்பாக சொல்லிட்டார். இப்போ உங்களுக்கு நிறையா இன்னும் என்ன பண்ண வேறு என்னெல்லாம் இனிப்பாக இருக்கும் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுல கடலை மிட்டாய் வகைகள் இனிப்பு சாப்பிட்றீங்களா? பர்த்டேக்கு என்ன கேக் மாதிரி இருக்குங்களா? கடையில் நம்ம தனியாகவும் கேட்கலாம். கேக் இனிப்பாக இருக்குமா கசப்பாக இருக்குமா? சரி, இனிப்பாக மறக்கக்கூடாது. எதுக்குன்னா தமிழ் என்னது இதை விட இனிமையானது. தமிழ் எப்படிப்பட்டது? இதெல்லாம் விட இனிமையானது. பாரதிதாசன் ஒரு சிலதை சொல்லியிருக்காரு இனிமையானது. இப்போ நம்மளும் நிறைய இனிப்பானது நமக்கு தெரியும், சாப்பிடுவோம். வேறு ஸ்வீட்டெல்லாம் கூட ஸ்வீட்டெல்லாம் என்ன இனிப்பு ஒரே இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் முழுக்க சாப்பிடுவோம். இப்போ இதெல்லாம் இனிமை. பாரதிதாசன் ஒரு சில சொன்னார். கனியிட ஏறிய சுவை என்ன பனிமலர் ஏறிய தேன் காய்ச்சி மாறிட ஏறிய சுவை அது நனிப்பசு நல்கிய பொழியும் பால் நனிப்பசு பொழியும் பால் என்னை நல்கிய குளிர்ல நீர் இதெல்லாம் இனியன என்பேன் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன்னு சொன்னார். ஆனால் இப்போ நம்மளும் நிறைய இனிப்பானது தான் இருக்கும். அவர் சொன்ன இனிப்பானது இனிமையானது தான். இதெல்லாம் கூட இனிப்பானது தான். இதை விட நம்ம தமிழ் மொழி எப்படி ரொம்ப இனிமையானது. அதில் உள்ள பாடல்கள், கதைகள், விடுகதைகள் நிறைய படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இல்லை நம்ம எவ்வளோ இனிமையாக மனதிற்கு இனிமையானது. அதனால் தமிழோட இனிமையை வந்து நம்ம இதெல்லாம் கூட ஒப்பிட முடியாது. இதை விட நம்ம தமிழ் மொழி தான் எனக்கு இனிமையானது. இது என்றைக்கும் மறக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இனிப்பானதெல்லாம். எதுக்கு இதுதான் இனிமை இல்லை, இதை விட அதிக இனிமையானது இது